ஆராதனை வேலைக்குள்ளாக நம்ம கடந்து சென்று இருக்கிறோம். கர்த்தர் இல்லையா நம்ம பார்த்து சொன்ன இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களே துதியை சொல்லுவதாக நம்ம துதிக்க வேண்டும். கர்த்தரை எக்காலத்திலும் நான் தொத்திருப்பேன், அவர் துதியை எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுவார். கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய கோட்டை முறியடிக்கப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் உருவாக்கப்படும். அப்படியாகதான் வேதாகமத்தில் பார்க்கிற ராஜா அவருடைய சத்துருக்கள் அவருடைய தேசத்தை சூழ்ந்து வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் சொல்றாங்க, போலாம் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, துதிக்கிறவர்கள ராணுவத்துக்கு முன்பாக அவன் அழகாக வைத்து துதிக்க ஆரம்பிக்கும் போது எதிரி என்ன பண்ணாங்க, அவர்களுக்குள்ளாக சண்டையிட்டு இறந்து போனார்கள் என்று சொல்லுவோம். நம்ம துதிக்க எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு நம்ம துதி பலிகளை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். எரிகோ கோட்டை எந்த ஒரு பிரச்சனை நமக்கு முன்பாக இருந்தாலும் அந்த கோட்டை சுக்குநூறாக நுழைந்து போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் கூட நம்மிடத்திலே ஆராதனை நடத்தும்படியாக பாஸ்டர் ஜெபமணி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க மழந்தண்டலம் என்ற பகுதியில் சபை வைத்திருக்கிறார்கள். அவங்க நாட்டில் 15 நிமிடம் ஆராதனைகளாக நம்ம நடத்துவாங்க. ஆசாரியனுடைய கால்கள் யோர்தான் நதி ஓரத்தில் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் விலகி போயிடுச்சு. நிச்சயமா சொல்றேன், இங்க வந்துக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, இருக்கிற எல்லா யோர்தானும் இன்னைக்கு விலகும். இன்னைக்கு விலகும். கர்த்தர் அதனால்தான் ஊழியர்காரர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எல்லா யோர்தானை போல இருக்கிற, எல்லா எரிகோ போல இருக்கிற எல்லா சத்துருடைய கோட்டைகளை உடைக்கதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அரண்களை நிர்மூலமாக்குற அபிஷேகம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த நாளில நம்ம எல்லாருமே ஆவியானுடைய வல்லமை பலமாய் கர்த்தர் நம்மத்தில் இறங்க செய்வோம். வாஞ்சியா இருக்கிறவங்க பெற்றுக்கலாம். வாஞ்சியா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தினால வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் தேவன் தருவார். மான்கள் நீரோட வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது தாவீது சொல்லுகிற வண்ணமாக இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தினால வாஞ்சியா இருக்கிறாங்களோ நிச்சயமா எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேக வல்லமை சொல்லுவார். இந்த அபிஷேகம் நுகங்களை உடைக்கும். இந்த அபிஷேகம் பலவீனங்களை மாற்றும். இந்த அபிஷேகம் சத்துருடைய போராட்டங்களை விலகும். இந்த அபிஷேகம் மந்திர கட்டுகளை உடைக்கும். இந்த அபிஷேகம் சாப கட்டுகளை உடைக்கும். அதனால கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லா பலவீனங்கள், விசுவாசனுடைய போராட்டங்கள், உலகத்துல எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும் தேவ வல்லமைக்கு முன்பாக அவங்க நிற்கவே முடியாது. ஏன்னா அநேக இடத்துல நாம் ஜெபிக்கும் போது பிசாசுகளை துரத்தும் போது தேவனுடைய வல்லமை முன்பாக நிற்க முடியல. பேய்கள் அளவும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவ்வளவு மகிமையான வல்லமை தான் தேவ வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு. அதுதான் பெரிய பாக்கியம். அவர் நம்மள அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் பாருங்க தெய்வம். அதுதான் நம்ம தகுதியா பார்த்தா நிச்சயமா தகுதி கிடையாது. ஆனா வேறு பற்ற ரத்தத்தினால அந்த தகுதியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால மீட்பு உண்டாகி அதன் மூலியமாக பிதாவோடு நம்ம இணைச்சிருக்கிறார். அதனால கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து கர்த்தர் நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய இரவுல போராடுகிற விசுவாசிகள் தந்திரங்கள், தூக்கம் வரக்கூடாது, பலவிதமான யோசனை, பலவிதமான சிந்தனை, டிப்ரெஷன், இப்படி எல்லாம் விசுவாசம் கொண்டு வருவான். கர்த்தர் இன்னைக்கு அவை விடுவிப்பார். நிச்சயமா இன்னைக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போராடு. எத்தனை நாட்கள் போராடி கொண்டு அந்த போராட்டம் இன்னைக்கு கர்த்தர் மாற்றம் செய்ய போகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள், ஆசாரியர்கள் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடு நம்ம எப்படி அழைத்திருக்கிறோம்னா ஆசாரியர்களாக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறோம். நம்ம நன்றி செலுத்துகிற மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் முழுவதுமாக வல்லமை ஆளுகை செய்யும்.
இடம் முழுவதும் வல்லமை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்துல கர்மேல் பர்வதத்துல சின்ன மேகத்தான் ஒரு பெரிய மழை வர்ஷிக்கப்பட்டதப்பா. இந்த கர்மேல் ஜெப ஊழியத்துல இது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல இதோட முடிவு திரள் கூட்டங்கள் மத்தியில இந்த ஊழியங்கள் பெருகும்படி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவீராக. இந்த ஜெப மையத்துக்கு நேராக பரலோகம் திறக்கப்பட்ட இயேசுவின் நாமத்துல நம்ம எல்லாரும் ஜெபம் நம்ம எல்லாம் ஆண்டவரே இந்த சபைக்கு நேராக இந்த கூட்டத்துக்கு நேராக வானம் திறக்கப்படணும். இந்த இடத்துல யாரா வியாதியோடு வந்தா விடுதலையோடு போனோம், விசுவாசத்தை போராட்டத்துல வந்தா விடுதலையோடு போனோம். ஆண்டவரே எல்லா தரித்திரங்கள் மாறணும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு வேளையும் தேவ வல்லம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவின் நாமத்தை நீங்க அனல் கொள்ளட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு அனல் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அக்கினி கொஞ்சம் பொழுது விட்டு எரிய விரும்புகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னைக்கு கர்த்தர் பொழுது விட்டு எரிய செய்ய விரும்புகிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம் ஆண்டவரே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் நடந்தாத கிருபைகளுக்கார் என்று தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் நடந்தாத கிருபைகளுக்கார் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார், உன்னை நோக்கும் எளியே கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எளியே கண்ணின் முன்னே பதறாதே, மணி போல் காக்கும் கரங்களா உன்னை மூடி மறைப்பாரே, மணி போல் காக்கும் கரங்களா உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணி நடந்தாத கிருபைகளுக்கார் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார், உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கார் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி
கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. நன்றியோடு சோதரிக்கிற இந்த இடத்துல தேவன் பலத்தை கொண்டு தேவன் கொண்டு வர போகிறார். ஹalleluya. வியாதியில் இருக்கிறவங்க, பிசாசு போராட்டத்தில் இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, இந்த இடத்துல தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ண போகிறார். இந்த ஸ்தலத்துக்கு நேராக தேவன் நம்முடைய வானத்தை கட்ட திறந்து இருக்கிறார். வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளை கர்த்தர் தமது வல்லமையினாலே அவைகளை கர்த்தர் முறியடிக்கிறார். கர்த்தர் யாருக்கெல்லாம் அந்நிய வாசி கொண்டிருக்கிறாரோ கொஞ்ச நேரம் அந்நிய வாசிகளை பேசி இன்னைக்கு ஆவியானவருடைய நாமத்தை வல்லமையாய் மகிமைப்பட. ஓ ராமா 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 ரீவா லாதா ராகா ராமா ராமா. இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் விடுவிப்பார். எல்லா ஜனங்களுக்குள் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் இப்பொழுது அறுத்து விடுவீராக. ரீவா லாதா ராகா ராமா ராமா. எல்லாருடைய கரங்களை தேவ வல்லமை நிறைவேற்றுவார்கள். எல்லாருடைய கரங்களை தேவ வல்லமை நிறைவேற்றுவார்கள். எழுந்து சொன்ன வார்த்தையின்படியே நீங்க இருக்கிற ஒவ்வொரு வேலும் ஒரு எழுப்பதின் அபிஷேக வல்லமை கட்ட ஒவ்வொரு நிரப்புவீராக. ஒவ்வொரு அக்கினி ஜோதியாக எழுதி பிரகாசிக்கிறதுமானது ஒவ்வொரு அக்கினி ஜோதியாக எழுபட்டு இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருக்கிற ஒவ்வொரு வேலப்பா உங்களுடைய வல்லமையான கரம் தொடரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையான கரம் தொடரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையான கரம் தொடரட்டும் ஆண்டவரே. ராபா ராபா ராகா ராபா ராபா ராபா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பிரதேசமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த இடம் ஓ thank you Jesus. எத்தனை ஆண்டுகளுக்கு தீராத வியாதிகளை கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தினாலே தேவன் அந்த வியாதிகளை கர்த்தர் குணமாக்க போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு வேலும் தேவன் தமது சித்தத்தை விளங்க பண்ண போகிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மோசே சொன்னார் ஆண்டவரே நான் திக்குவாயு மந்தராமான் சொன்னார். அவனை கொண்டு கர்த்தர் 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போல உன்னை கொண்டு ஹalleluya இந்த இடத்தில் இருக்கிற கர்த்தர் உங்களை கொண்டுதான் தேவன் இந்த பெருமண்டி பகுதியில கர்த்தர் ஒரு பரத்த காட்சி வீசப்பட போகிறார். ராமா ஹத ராமா 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 ரீமா ஹத ராமா ராமா ராமா. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத கர்த்தர் நம்மளை கொண்டுதான் தேவன் அநேகரை கர்த்தர் கொட போகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நீ நானும் உத்தரவாதம் பண்ணியே ஆக வேண்டும். ரீமா ராமா 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 ராமா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாமம் அக்கினி நாமாய் மாறுவதாக. ஒவ்வொரு நாமம் அக்கினி நாமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஏசாயா பட்ட அதே கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு தொடர்ந்து மாண்டவரே. ஒவ்வொரு நாமங்களும் அந்நிய பாஷைகளை பேசுறது மாண்டவரே. ஆவில நிறைவேற்ற இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. எல்லா தடைகளை உடைங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் கிரீசிக்கிற அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை கொண்டு அந்த ஆவிகளை சபிக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் தூக்கத்தை வரக்கூடாதபடி பலவிதமான யோசனைகளை சிந்தனைகளை கெடுக்கிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினியை சுட்டரிப்பதாக. ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயமும் கர்த்தருக்காக கொழுந்து விட்டு எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya
செய்வார். இத்தனை ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கை வீணாய் கழித்தது போதும். ஆமே, இனி தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டும். இனி கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். ஒரு பவுலை போல ஹல்லேலூயா, தேவனுக்காக ஏதாவது நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதற்காகவே நம்மை கர்த்தர் முன்வைத்து இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியர் நாளுக்கு நாள் வளரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் ஆண்டவரே, ஈசாக்கு வர வர ஆண்டவரே, அதே போல கர்மேல் ஊழியம் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும் என்று நாம் சொல்லிக்கிறோம். இந்த நாளுக்கு நாம மகிமைப்படுவதாய் நன்றி ஆவியானவரே, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி